நான் தோட்டமானால் என்னிடத்துல வந்து கனியை பறித்து சாப்பிட்றவங்களுக்கு தான் நான் பிரயோஜனப்படுவேன். ஆனால் எனக்குள்ள ஒரு ஆறு ஓடுமானா, என்னுடைய அருகில் ஆறு ஓடுமானா நான் செழிப்பாவே. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும். அப்போ நம்ம யாருக்கு பிரயோஜனமாக இருப்போம்? ஹல்லேலூயா! கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்களா. பாட்டு அழகா பாடினாங்க. வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை பாடுங்க உற்சாகமா. போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை கர்த்தரை நம்பு, காலமெல்லாம் செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் செழித்திருப்பாய். வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை. ஹல்லேலூயா! வற்றாத நீரூற்றாவும் வளமிக்க தோட்டமாகவும் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சுற்றம், உங்களுடைய முற்றம், உங்களை சார்ந்து இருக்கிற, உங்களுக்கு மேலே வேலை செய்கிற, உங்களுக்கு அதிகாரியாக இருக்கிற, உங்களுக்கு கீழே வேலை செய்கிற, உங்களுக்கு பணியாளராக இருக்கிற யாவரும் உங்களால் நன்மையை பெற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?